ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. எல்லாம் தெரியும், இன்ட்ரடக்ஷன்லாம் தேவையில்லை, எல்லாம் போயிடலாம். பில்லி கிராம் சவுத் கொரியாவில் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது பில்லி கிராம் எதுக்கு பிரசித்தி பெற்றவர்? அவர் மூலமாக எத்தனை பேருக்கு ரட்சிக்கப்பட்டாங்க? நம்மளுக்கு எதுக்கு, நம்ம நாகர்கோவிலில் இருந்துட்டு ஒரு தேவ மனுஷன் மூலமாக 210 மில்லியன், கிட்டத்தட்ட 21 கோடி மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க ஒரு ஆள் மூலிமா. இந்த தேவ மனுஷன் சவுத் கொரியாவில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கே திடீர்னு ஹீலிங்லாம், சுகத்துக்காக ஆல்டர் கொடுக்குறாரு. நிறைய பேர் சுகம் பெற்றாங்க. அங்கே நிறைய இன்டர்நேஷ்னல் மினிஸ்டர்ஸ்லாம் சாதாரணமாக வழக்கம் அப்படின்னாக்கா, நம்ம பால் அங்கச்சோவில் மீட்டிங் முடிஞ்ச பிறகு கெஸ்ட் ஸ்பீக்கரோட இல்லைன்னா அவரோட உட்காந்து பேசுவாங்க. வந்திருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸுக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா இது, இந்த பில்லி கிராம் மீட்டிங் எடுத்தால் அங்கே ஆத்மாக்கள் வரும், எப்படி இங்கே இவ்வளோ சுகம் கிடைக்குதுன்னு மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பொறுக்க முடியல, நேராக பில்லி கிராம்கிட்ட கேட்குறாங்க, என்ன ரகசியம், நீங்கள் நின்று பிரசங்கம் பண்ண ஆத்மாக்கள் வரும், எப்படி இன்னைக்கு ஹீலிங்ஸ் மிரக்கிள்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்டப்போ அவர் சொன்னாரா, இந்த புல்பிட்லேருந்து நீங்கள் என்ன விதை விதைக்கிறீங்களோ அதை சபை விளைச்சலாக கொடுக்கும். நீங்கள் ஹீலிங்கு, நான் காஸ்பல் சுவிசேஷத்தை விதைச்சா எனக்கு என்ன அறுவடை? ஆத்துமாக்கள். நான் தீர்க்க தரிசன வரத்தை விதைச்சா என்ன அறுவடை? தீர்க்க தரிசன நிறைவேறுதல். அதே மாதிரி நான் ஹீலிங்கை விதைச்சேன், எனக்கு ஹீலிங் அறுவடை. இது ஏன்டா உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டார். இப்போ இங்கேருந்து எதுக்கு இந்த கதைன்னா, இங்கேருந்து இந்த ஒரு 2 பேரும் வழி நடத்துகிற அந்த ஆராதனை நீங்கள் உங்களை விட்டால் தனித்தனியாக நீங்களே போய் எல்லா சபையிலும் பண்ணிடுவீங்க போல இருக்கு. அந்த விளைச்சலை நான் பார்த்தேன். நீங்கள் கேமராக்காக இல்லை யாரோ பார்க்குறாங்க அதுக்காக பண்ணாமல் ஆண்டவரோட இணைஞ்சு நீங்கள் ஆராதிக்கிறது உலகம் பூரா பார்த்துட்ருக்கு. அதுக்காக எல்லாம் கைகளை உயர்த்தி, இந்த நல்ல சபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நல்ல போதகர்களுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஒரு தெய்வீக சந்ததியில் எனக்கு நல்ல போதகர்களை கொடுத்தீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஃபஸ்ட்டு ஜானுக்காக என் பேரை மாற்றி சொல்லிட்டீங்க, இயேசு நாமத்தில் மன்னிச்சிடலாமா? டேவிடுக்காக இங்கே 2 பேரும் கலக்கிறாங்க. எந்த பாட்டு வந்தாலும் 5-10 கிடையாது, எல்லாம் லட்சங்கள் தான், கோடி தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் போகாத இடத்துலலாம் உங்கள் பாட்டு போகுது. நீங்கள் பார்க்காத மக்கள்லாம் ஆண்டவர் அவங்கெல்லாம் பலப்படுத்துகிறாங்க, குடும்பங்கள் கட்டப்படுது. நான் உலகம் பூரா 5 கண்டம் போயிட்டேன். எந்த வீட்டில் பார்த்தாலும் யாரும் அறியாத அந்த பாட்டை, எந்த பாட்டும் எந்த சபையும் பாடாத சபையே கிடையாது. இங்கே வரும்போது கூட என்னோட சிஸ்டர் வந்தாங்க, தாமரை குளத்துன்னு எனக்கு கூட்டம் வந்தாங்க. இந்த அழகான குரல் கண்கள் பாட்டு தான் என்ன அங்கே வரணும் தாமரை குளம் இங்கே தான் இருக்குது, வர முடியலன்னு இன்றைக்கி வந்துட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஆண்டவர் மகிமையாக ஆராதனை பயன்படுத்தி, அதுக்கு மேலே சில பேருக்கு வெளியில் தெரியாத ரகசியம், இவங்க 2 பேரும் நல்ல டீச்சர்ஸ். உங்கள் இதெல்லாம் திருடி நான் சிலதெல்லாம் வித்துட்ருக்கேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால சத்தியத்தை நம்ம பார்த்துட்டு, ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு என்ன செய்ய ஆசைப்படுறாரு, அதில் உங்களுக்கு என்ன பங்கு அப்படின்னு சில காரியங்களை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னுடைய மனைவி இங்கே வந்திருக்காங்க, ஒரே ஒரு மனைவி தான் அப்படின்னு நினைக்கிறேன், வந்திருக்காங்க. என்னங்க இந்த டைமில் என்னோடய 4 பேர பிள்ளைங்கள் அவங்களோட இந்த நியூ இயரில் கிறிஸ்மஸில் இல்லாமல் எங்கள் குடும்பத்தை விட பெரிய குடும்பம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் மகிமையாக ஊழியங்கள் நடத்திட்டு இருக்காரு. பிரதர் மோகன்சியோட இஸ்ரேலில் நவம்பர் 17 to 24 அங்கேருந்து 7 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சு இஸ்ரேல் ரட்சிப்புக்காக இந்த 2 மாதமாக இந்த பகுதியில் ஊழியம் பண்ணிட்டுருக்கோம். இந்தியாவில் ஆண்டவர் விதவிதமான காரியங்களை அற்புதமாக நடத்திட்டு இருக்காரு. எங்களுக்காக எங்கள் பேரை ஞாபகம் வந்தால் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் இன்னும் மகிமையாக பயன்படுத்தணும், இருக்கிற கொஞ்ச நாளில் ஓடி முடிச்சிடணும் அப்படின்ட்டு. இப்போ எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். தேவனோட நடக்கிற காரியங்களை சில ரகசியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம்.
Secrets of walking with God. Secrets of walking with God. தயவுசெய்து நோட்ஸ் எடுத்துக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை இது யூடியூப்பில் தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் நல்லா கவனிங்க. ஏன்னா நம்ம லைஃப்பை மறுரூபமாக்குற சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதை லகுவாக எடுத்துக்காதபடி ஆண்டவர் உங்களோட பேச முடிய கைகளை உயர்த்தி என்னோட பேசும் ஆண்டவரே. ஒரு மனுஷனோட குரல் நான் கேட்க வரல. மனுஷனுக்கு குரலுக்கு பின்னாடி இருக்கிற தேவ சத்தத்தை நான் கேட்க வந்திருக்கேன். என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் இருதயத்தை நீங்கள் விருத்தி சதனம் பண்ணுங்க. என் கண்களை நீங்கள் விருத்தி சதனம் பண்ணுங்க. என் செவிகளை நீங்கள் விருத்தி சதனம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆதியாகமம் 17:1-2 படிக்கலாமா? ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இது ரொம்ப சாதாரணமாக நம்ம படிச்சுட்டு கடந்து போகிற ஒரு வசனம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இதில் இருக்கிற சில சத்தியங்களை இது என்னோட வாழ்க்கைக்கு எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது. ஏன்னா எல்லா வார்த்தையும் வேத வசனங்களை வாக்கு தத்தமாக மாற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. பைபிளை நம்ம ஹிஸ்டாரிக்கலாக நம்ம படிக்கலாம், இல்லை இது ஒரு ரேமா எனக்கு ஜீவனுள்ள வார்த்தையை வருதுன்னு படிக்கலாம். நம்ம எப்படி படிக்கணும்? ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஜீவனை கொடுக்குற வார்த்தை. அந்த ஜீவனில் ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலாக படிச்சிங்கன்னா லோகோஸ் இல்லை லாஜிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே நீங்கள் ரேமாவை பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்ம வாழ்க்கையை மறுரூபம் பண்ணுகிற வார்த்தை. உதாரணத்துக்கு அலங்கார வாசலில் ஒரு ஆள் முடவன் படுத்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட யார் வரா? பேதுரு, யோவான் வர்றாங்க. அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவன் அலங்கார வாசல் ரொம்ப நாள் படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவங்கள பார்த்து என்கிட்ட இவன் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறான். இவங்க என்ன சொல்கிறாங்க? என்கிட்ட பொண்ணும் வெள்ளியும் என்கிட்ட இல்லை, என்ன இருக்க? இயேசுவின் நாமத்தை உனக்கு கொடுக்குறேன்றான். அது கொடுத்துட்டு நீ எழுந்து நடன்னு சொல்கிறான். அப்போது நான் அதை படிக்கும் பொழுது ஓகே, இந்த முடவன் லைஃப்பில் நடந்த ஒரு கதை. ஆனால் அந்த முடவனுக்கு அந்த எழுந்து நட அப்படின்றது ரேமா. அந்த ரேமாவை கேட்டு அவன் வார்த்தை அவன் காலெல்லாம் பலன் கண்டு நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அவன் குதிச்சு நடந்து ஜம்ப் பண்ணி வாக் பண்ணி நடந்து உட்காந்து நடந்து குதிச்சு போனான்னு படிக்கும். இது ஒரு ட்ராமாட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அப்போது வேத வசனத்தை ரேமாவா பார்த்து, ரேமானா ஸ்போக்கன் வேர்டு, சொல்லப்பட்ட வார்த்தை. தேவன் எப்படி உருவாக்கினார் எல்லாத்தையும்? தன் வார்த்தையினால். அதான் ரேமா வார்த்தை. ஒன்று இல்லாமலேருந்து எல்லாத்தையும் உருவாக்கின ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எதுவும் இல்லைன்னா உருவாக்குவார். ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லைன்னு நம்ம சொல்கிறதா நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் தான். தகுதி இல்லைவன் ஆண்டவர் அழைக்க மாட்டார், அழைத்தவன் ஆண்டவர் தகுதிப்படுத்துவார். ஸோ இங்கே பார்க்குறோம் 99 வயசாயிருச்சு இந்த மனுஷனுக்கு, ஆபிரகாமுக்கு. அப்போ சொல்கிறாரு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ அவர் என்ன பண்ணுவாரா? நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அப்போ ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குது, நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிப்பட்டா அது நிறைவேறணும் அவசியம் கிடையாது. ஆனால் அதற்கு தகுதிப்படுத்தி ஜெபம் பண்ணி அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறது, பெற்றுக்கொண்டதை எப்படி தக்க வைக்கிறது, இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதனால தான் நிறைய தரிசனங்களை பெற்றுக்கொண்ட மக்கள் நிறைய தீர்க்க தரிசனங்களுக்கு வாங்கிட்டு அதை நம்ம A2Bயில் வாங்குகிற மைசூர் பாக்கு மாதிரி வாங்கி டப்பாவில் போட்டு வச்சு அதை ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய தீர்க்க தரிசனம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறலை. ஸோ அதுக்கு ஒரு புக்கு படிச்சிருந்தேங்க. டெரி கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு ஆத்தர், வாரிங் யுவர் ப்ராஃபசிஸ், உங்கள் தீர்க்க தரிசனங்களை எப்படி நீங்கள் போராடி பெற்றுக்கொள்வது.
ஏன் ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னா யார் யார் கேட்குறா? நான் இந்த பாப்பாவுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாக்கா நீங்க கேட்பீங்க, இந்த பாப்பா கேட்பாங்க, இன்னொரு ஆள் யார் கேட்பா? சாத்தான் கேட்பான் இல்லையா? சாத்தான் கேட்பான். இப்போ இந்த பாப்பாவை கொண்டு நான் நாகர்கோவில் ஃபுல்லாக ரட்சிக்க போகிறேன், 2 வாரத்தில் நாகர்கோவில் ஃபுல்லாக ரட்சிக்கப்பட போகிறேன் அப்படின்னு இந்த பாப்பாவுக்கு தீர்க்க தரிசனம் வருது. சாத்தான் கேட்டு பேசாமல் இருப்பானே? சொல்லுங்க. அவன் என்ன பண்ணுவான்? ஓவர் டைம் ஒர்க் பண்ணி இந்த பாப்பாவை எப்படி தள்ளலாம், எந்தெந்த காரியத்தில் தள்ளலாம்னு பார்ப்பான். அப்போ இந்த பாப்பா என்ன பண்ணணும்? ஆண்டவரே நீ சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுங்க ஆண்டவரே, அது அபார்ஷனாய் போயிடக்கூடாது ஆண்டவரே, அது கருசிதைவு ஆயிடக்கூடாது, அதுக்கு தடைகளை எதிர்த்து நீங்கள் ஜெபம் பண்ணதான் நீங்கள் ஆண்டோட அக்ரி பண்ணி ரிலீஸ் பண்ணும் பொழுது தான் அதனோட விளைவே பார்க்க முடியும். இன்னும் புரியல இல்லை? கொஞ்சம் லேசாக புரிய வச்சிடலாம். புரியாமல் உங்களை விட போகிறதில்லை நைட்டு. இந்த வசனம் நல்ல ஒரு பக்கம் ஞாபகம் இருக்கட்டும். 99 வயசு. இதே ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் தான் கிட்டத்தட்ட 75 வயசு இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 12வது அதிகாரம் 1-4 குயிக்கா படிச்சிடலாமா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நல்ல கவனிங்க, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனுடனே கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். 12வது அதிகாரத்துல 75 வயசு. இப்போ 17வது அதிகாரம் 1-2 வசனத்தை பார்க்கணும். எத்தனை வயசு அவனுக்கு? 99 வயசு. 24 வருஷம் கடந்து போயிடுச்சு. ஒரு ஆளுக்கு போன வாரம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டான்னு ஞாபகம் இல்லை இல்லை? 4 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் லஞ்ச் என்னென்னு சொல்லுவீங்களா? நீங்கள் டெய்லி இட்லின்னா அதான் சொல்லிடலாம், சொல்ல முடியாது. இப்போ 24 வருஷம் கடந்து போச்சு. இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற எண்ணம் வந்திருக்குமா வந்திருக்காதா? சொல்லுங்க. ஆபிரகாம் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் அது ஒரு பக்கம், ஆனாலும் அவன் சில இடத்துல சந்தேகப்படுறான். இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1வது வசனம் 3வது கிட்டத்தட்ட ஒரு 7 ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. இந்த 7 ஆசீர்வாதங்கள் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றார். ஆண்டவர் எதை கொடுத்துட்டேன்னு சொன்னாலும் அது கால தாமதமானாலும் அது நிறைவேறும். ஆனால் அவர் என்ன பண்றாரு? சில காரியங்களை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. இந்த காரியம் எதிர்பார்க்கறது தான் இந்த 17:1-2 நம்ம பார்க்குறோம். அவர் என்ன சொல்றாரு? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கும். வாக் பிஃபோர் மீ அண்ட் பி பிளேம்லெஸ். இது தமிழ்ல நீ எனக்கு முன்பாக நடந்துக்கோ, அது கொஞ்சம் பஞ்ச் இல்லை. இங்கிலீஷ்ல வாக் பிஃபோர் மீ அண்ட் பி பிளேம்லெஸ். பிளேம்லெஸ் அப்படின்னாக்கா நம்ம தமிழ்ல உத்தமன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. உத்தமன்ற வார்த்தை அது சரியா பண்ணல. உண்மையான அர்த்தம் இப்போ பிளேம்லெஸ்னாக்கா லெஸ்ஸர் டு பி பிளேம்டு. எனக்கு நிறைய குறைகள் இருக்கலாம், ஆனால் 100 குறைகள் இருக்கலாம், ஆனால் ரெண்டு தான் உனக்கு குறை, மீதியெல்லாம் நல்லா இருக்கான். அப்போ லெஸ்ஸர் டு பி பிளேம்டு. பெர்ஃபெக்ட் ஆக முடியாது. நம்ம பெர்ஃபெக்ஷன் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். போன வருஷம் நம்ம பொறாமையிலேருந்து விடுபட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு 1ஆம் தேதி யாராவது BMW கார் வாங்கின, பக்கத்து வீட்டுக்கார கார் வாங்கினா உடனே பொறாமை வருது. சில பேருக்கு புகையாக வருது இல்லை? அதில் மிஸ் ஆயிரும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சாங்டிஃபை பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கு. இப்போ என்ன சொல்றாரு? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்போ எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை, ஒரு ப்ராஃபஸி வந்துச்சு. அது எப்படி நிறைவேறிச்சு? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் எல்லாரும் நம்ம எல்லாம் வணங்குறோம் இல்லையா? அப்போது என் வாழ்க்கையில் ஒரு தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை பண்ணியிருந்தா, பிரதர் லைஃப்பில் ஒரு அற்புதத்தை பண்ணியிருந்தா, உங்கள் வாழ்க்கையிலும் பண்ண வர மாட்டாரா? ஸோ அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். சொன்ன எங்கே போகிறோன்னு நம்ம கவனிக்கணும்.
நடைகளில் நிறைய நடைகள் இருக்குங்க. ஒருத்தர் ஸ்லோவாக நடக்கிறான், சில ஃபாஸ்டாக நடக்கிறான், சில பேர் தள்ளாடுறான், சில பேர் தண்ணி போட்டு தடுமாறுறான், தீவிரமாக நடக்கிறான், வைராக்கியமாக நடக்கிறான், சுறுசுறுப்பாக நடக்கிறான், ஒரு அதிகாரம் நிறைந்த தோரண நடையெல்லாம் இருக்கு. விதவிதமான நடைகள் இருக்கு. அப்போ எந்தெந்த நடைகள் நம்ம நடக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியறது கொஞ்சம் நல்லது. அதே டைமில் எந்த நடை நடக்கணும்னு நம்மளுக்கு தெரியணும், எதை ஆண்டவர் விரும்புகிறாரு. இதெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது ஒன்றாம் வசனம் 2ஆம் வசனத்தில் சொன்ன ஆபிரகாம் கொடுத்த அந்த கண்டிஷன், நீ உத்தமனாய் இருந்து என் முன்பாக நட. அப்போ நான் உடன்படிக்கை பண்ணல. எப்போ பண்ண? 24 வருஷத்துக்கு முன்னாடி உடன்படிக்கை பண்ணல. அதை நான் என்ன பண்ணுவாராம்? நிறைவேற்றி உன்னை பெருக பண்ணுவேன். எல்லாம் கைகளை ஊற்றி என்னை பெருகம் பண்ணும் ஆண்டவரே. இந்த பெருக்கம் எந்த ஏரியாவும் இருக்கலாம். இந்த பெருக்கம் உங்க ஞானத்துக்காக ஒரு பெருக்கம் வேணும், அறிவுக்காக, புத்திக்காக. நான் எல்லாருக்கும் சின்ன பசங்களாம் சொல்றது, தானியேல் 5ஆம் அதிகாரம் 12, 11, 14 வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. நாங்கள் 22 வருஷம் எங்கள் பிள்ளைங்க மேலே தலைமையில் கை வச்சு இந்த தானியேல், அப்புறம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-3 இதெல்லாம் சொல்லி 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 அவங்க பசங்க சொல்லுவாங்க, டேடி மம்மி நாங்கள் தான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு. எங்கள் சர்ப்ரைஸ் ஆகாது, ஏன்னா அதான் எதிர்பார்த்துருக்கோம். நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். அப்போது என்னென்ன நடைகள் நம்ம ஆண்டவர்கிட்ட நடக்கக்கூடாதுன்னு குயிக்காக ஒரு லிஸ்ட்டு போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 9 நடை நடக்கக்கூடாது. ஒரே ஒரு நடை நடக்கணும். இந்த நடை நடக்கும் பொழுது அதில் என்ன பலன்கள் வரும் அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல டியூட்ரானமி 5:33, உபாகமம் 5:33 அது சொல்லியிருக்கு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். சில பேருக்கு கன்வீனியண்டா இருக்கிற இடத்துல நம்ம ஒபே பண்ணுவோம், சில சமயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம ஒபே பண்ணுவோம். ஆனா எல்லா வழிகளிலும் நம்ம ஒபே பண்றதில்லை. அப்போ அது ஒரு பெரிய கண்டிஷன். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நம்ம எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் போகிற இடமெல்லாம் அவன் அனுகூலமாயிற்று. அவன் எப்படி அனுகூலமாச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் மோசேக்கு கற்பித்த எல்லா கற்பனைகளும் அவன் நடந்தானா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நம்மளுக்கு வராத ஆசீர்வாதங்களுக்கு சில எல்லாமே இதுன்னு சொல்ல மாட்டேன், சில வேளை நம்ம எல்லா ஏரியாலையும் ஒபே பண்ணாதனால தான் அந்த தடை நம்மளுக்கு இருக்கு. 2வது வாக்கிங் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்னாடி நடக்கிறது. அப்போ நம்ம மற்றவங்க முன்னாடி நல்ல உத்தமனாக இருப்போம். சில பேர், நான் இப்போ ஒரு வீட்டில் தங்கியிருக்கேன், இல்லை புது வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, காரில் கூப்பிட்டு போகிறாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒய்ஃபு கூட காரை திறந்து விட மாட்டாங்க, ஆனால் கெஸ்ட்டு வந்தால் காரை திறந்து விடுவாங்க. எங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, உங்கள் பியலா சிஸ்டர் அப்புறம் எபி எல்லாம் வருவாங்க. நான் இங்கே 3-4 ரெஸ்டாரண்ட்டில், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் ஒரு பெரிய இடம், அது 3 என்ட்ரன்ஸ் இருக்கும். நான் தெரியாமல் போகணும், ஏன்னா ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு நான் கழுவுக்கு மூக்கில் வைத்த மாதிரி நீ எப்படி உள்ளே வந்துன்னு தெரியணும். நான் உள்ளே போகிறத இன்ஸ்பெக்ட் பண்ணேன், அவனுக்கு தெரிஞ்சிடும். அவன் என்ன பண்ணுவான், நல்லா இருக்கிற டேபிளில் க்ளீன் பண்ணுவான். நான் உள்ளே போன சொன்னேன், இது அழுக்காக இருக்குடா, ஏன்டா இதை க்ளீன் பண்ணுறேன்னு. யாருக்காக பண்ணுறான்? பாஸுக்காக பண்ணுறான், பணத்துக்காக பண்ணுறான், ஒரு தேவ பயம் இல்லாத பண்றான். அப்போ வாக்கிங் பிஃபோர் காட், நீங்க வாக்கிங் பிஃபோர் காட் வந்துருச்சுனாக்கா வாக்கிங் பிஃபோர் மென் ஈஸி. தேவனோடு பயத்தோடு நடக்கும் பொழுது மற்றவங்க எதுவும் நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாது. லஞ்சம் வாங்க முடியாது, டாக்ஸ் ஏமாற்ற முடியாது, உலகத்தார் மாதிரி நம்ம இருக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற பாவத்துக்கும் நம்ம சபையில் இருக்கிற பாவத்துக்கும் வித்தியாசம் இல்லைனாக்கா நம்ம உப்பா இருக்க முடியாது, நம்ம வெளிச்சமா இருக்க முடியாது, அதனால ஆத்மாவை ரட்சிக்க முடியாது. எங்க போய் முடியுது பாருங்க. அப்போ இது சாட்சி, வாக்கிங் பிஃபோர் காட். 3வது ஒரு நிதானமாய் நடக்கிறவன், நேர்மையா நடக்கிறது. அது எங்க பார்க்குறோம்? நீதிமொழி 14:2 நீங்க எழுதி வச்சுட்டு வீட்டில் போய் பாருங்க, எனக்கு இது ஃபுல்லா உள்ள போக டைம் இல்லை.
இது ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி சாட்சியோட சொன்ன ராத்திரி ஆயிரும். இப்போ சிவராத்திரி ஆகி நம்ம ஆல் நைட் ப்ரேயர் வச்சிடலாம். 14:2 பார்த்தீங்கன்னாக்கா, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். ஸோ நிதானமாக ஒரு நடை இருக்கான், நேர்மையான ஒரு நடை. 4வது நடை வாக்கிங் இன் த ஃபியர் ஆஃப் காட். நெகேமியா 5:9 நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமோ அப்படின்னு ஒரு கேள்வியோடு முடிக்கிறாங்க. 5வது வாக்கிங் ஃபெய்த்ஃபுல்லி. வாக்கிங் ஃபெய்த்ஃபுல்லினா உண்மையா நடக்கிறது. ஈனாக்கு எப்படி நடந்தாரு? தேவனோட சஞ்சரிச்சு திடீர்னு காண போயிட்டான. He walked with God, he was no more. நீங்க எல்லாம் போய் நல்லா கொஞ்சம் ஆழமா படிச்சு பாருங்க. He walked with God and he was no more அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஏசாமி சொல்றதும் இவன் நினைக்கிறதும், அவர் நினைக்கிறதும் இவன் சொல்றதும் ஒன்னா இருக்கா. ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, ஆண்டவர் உங்ககிட்ட இது செய்யன்னு சொன்னா அது லேட்டாம். இந்த ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னாக்கா உங்களோட ஆவிக்குரிய இன்டிமெசி, பரஸ்பர உறவு ஆண்டவரோட பலமாயிரும். இப்போ என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்காங்க. 42 வருஷம் 43 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. இப்போ ஒரு கும்பலில் சாப்பிட்டு இருந்தோம்னாக்கா அவள் எந்திரிச்சுனாக்கா எனக்கு தெரியும், ஜோசப் ரெடி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு அர்த்தம். நான் என்ன பண்ணேன், நான் ஒரு மரமண்டை, நம்ம நல்லா பேசிட்டு நல்ல கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? டே டைம் ஆயிடுச்சுரா, வரையா இல்லையா? அதுக்கும் நான் எந்திரிக்கலாம். என்ன பண்ணுவான்? அவன் எந்திரிச்சு பேக் எடுத்து நடந்து போவான். அப்போ நான் எந்திரிக்கலாம், வீட்டில் போனால் எனக்கு ப்ராப்ளம். அப்போது 42 வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணோட முக பாவனை, கண் பாவனையில் நம்ம புரியுது. அப்போ தேவனோட நம்ம இணைஞ்சிருக்கும் பொழுது தேவனோட அசைவு, தேவனுடைய எண்ணங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். அப்போ அவர் ஏதாவது என்கிட்ட சொன்னாது லேட்டாம். அப்போ எவ்வளோ நான் அவரோட ஒத்துருக்கணும், எவ்வளோ ஒத்துருக்கணும், அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தபடியா நான் நடைகளை குயிக்காக முடிச்சிடுறேன். வாக்கிங் ஹம்பிளி, தாழ்மையான நட. தாழ்மையான நட. எனக்கு தெரிஞ்சு நிறைய விசுவாசிகளோ இல்லை சர்ச் லீடர்ஸோ தங்களுடைய கேரக்டரில் குறைஞ்சு, இந்த இதில் குறைஞ்சதுனால ஊழியத்தோட வல்லமை இழந்து போனதுக்கு இது காரணம். நான் கிட்டத்தட்ட 2000 வருஷம் நடந்த எழுப்புதலை நான் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏன் தக்க வைக்க முடியல அப்படின்ற மெயின் ரீசனில் முதல்ல வருது தாழ்மை, பெருமை. ஸோ தாழ்மை முக்கியமான காரியம். நம்ம எதில் தாழ்மை இருக்குது? தாழ்மைக்கு ஆப்போசிட் என்னது? பெருமை. இப்போ பெருமை எதில் பெருமை இருக்கு? நல்ல புது சட்டை போட்டிருக்கோம், நல்ல கார் வாங்கியிருக்கோம், நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம், இல்லை என் ஒய்ஃபு நல்ல வெள்ளையாக இருக்காங்க, அதில் சில பேருக்கு பெருமை. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்காங்க, அந்த அம்மா கருப்பு. அந்த அம்மா ஒரு கல்யாணம் பண்ணாங்க ஒரு ஆளை. அவர் வந்த பிறகு சொல்கிறாங்க, நான் தான் கருப்பு, எனக்கும் வந்தவனும் கருப்பு. அதில் பெருமை இல்லையா? பணத்தில் பெருமை, ஜாதியில் பெருமை. நான் ஒரு 300 சவரன் தான் கொடுத்து கல்யாணம் பண்ணேன் என் பொண்ணுக்கு, அதில் ஒரு பெருமை. இதுக்கு மேலே இன்னொரு பெருமை இருக்குது. என்ன பெருமை? இந்த பெருமை யாராவது சொல்லிட்டீங்கன்னாக்கா நான் எபிகிட்ட சொல்லி உங்களுக்கு $5 கொடுத்துருவேன். ஆவிக்குரிய பெருமை. ஆவிக்குரிய பெருமை தான் பயங்கரமான டேஞ்சர். நான் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஆனால் உலகமே ஜெபம் பண்ணல நினச்சிட்டு இருப்பேன். நான் ஒரு வேளை சாப்பாடு ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஊரில் இருக்கிறவரெல்லாம் பிரியாணியை சாப்பிட்ருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எந்த போதனை கேட்டாலும் இவனை விட நல்லா பண்ணுவேன். ஸோ ஆவிக்குரிய பெருமை நம்மளை கீழே தள்ளிடும். ஸோ வாக்கிங் பிஃபோர் காட் ஹம்பிளி. எல்லாம் கைகள் வருது, எனக்கு தாழ்மையின் ஆவியை கொடுங்க. மீகா 6:8 ரொம்ப அருமையானது, படித்து முடிச்சிடலாம். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதே அல்லாமல் வேற உங்ககிட்ட என்னதடா நான் கேட்குறேன்றார். நான் என்னோட பாஷையில் சொல்கிறேன்,
நான் உங்ககிட்ட என்னடி கேட்குறேன், உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், நான் வீடு சொல்லுவோம்ல, என்னடி சொன்னால் கோச்சிக்காதீங்க, நான் பிராமின்லேருந்து வந்தேன், எங்களை டீ போட்டிலாம் ஈஸி. நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன், நான் நீ தாழ்மையாக இருந்தேனாக்கா மற்றெல்லாம் வந்துருமேடா, இது வந்து உனக்கு ஆசீர்வாதம் வருமே, உன்னோட நலனுக்கு தானே சொல்கிறேன், நீ ஏன் பண்ண மாட்டேன்ற அப்படின்னு ஆண்டவர் அங்கலாய்க்கிறாரு. இது அங்கலாய்ப்பான ஒரு கொஸ்டின், ஆதங்கமுள்ள ஒரு கொஸ்டின். அடுத்தபடியா வாக்கிங் இன் ட்ரூத், சத்தியத்தில் நடக்கணுமா, சத்தியத்தை விற்கக்கூடாது, சத்தியத்தை வாங்கணும், சத்தியத்தில் நடக்கிறது. 2 யோவான் 1:4 சில சத்தியத்தில் நடக்கிறதை கண்டு நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன்னு சொல்றார் ஆண்டவர், சந்தோஷப்பட்டேன். அடுத்தபடியா ஒரு வாக்கு இருக்கு, அது வந்து வாக்கிங் இன் ஃப்ரீடம், விடுதலையா நடக்கிறது. டெலிவரன்ஸ் வேற, ஃப்ரீடம் வேற. டெலிவரன்ஸ் விடுதலை வேற, சுதந்திரம் வேற. நம்ம விடுதலை பெற்றோம், உண்மையா சுதந்திரம் ஆகல. ரெண்டுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? டெலிவரன்ஸோட நீங்க பொறுப்பை ஆட் பண்ணாதான் சுதந்திரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி நல்லி சில்க்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த 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 செட்டியார் ஃபேமிலியில் வந்த ஃபேமிலி, அவங்க அமெரிக்காவில் வந்து படிக்க வந்தாங்க. நியூ ஜெர்சியில் ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டியில் எம்எஸ் பண்ணாங்க, நல்ல பலத்த மண்டை. அவருக்கு சில பேர் சத்தியம் சொல்லி அவர் ரட்சிக்கப்படுறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணார், டெய்லி ஒரு கேலன்னா 3 லிட்டருங்க, ஒரு கேலன் ஆரஞ்சு ஜூஸ் அப்படியே குடிப்பார். ஆனால் 4 பரம்பரையாக வீட்டில் டயபெட்டிஸ். இது குடிச்சு டாக்டர் சொல்லிட்டாரு, நீ ராத்திரி 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு நீ வந்து 11லேருந்து ராத்திரி 1 மணி வரைக்கும் நீ அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி ஓடிட்டு வாடான்னாரு. ஏன்னா அவ்வளோ டயபெட்டிஸ், சுகர் கண்டிஷன் அதிகமாகிடுச்சு. அப்போது இவன் என்கிட்ட கேட்குறான், ஜோசப் ஏன் இந்த மாதிரி, நான் ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டேனே, எனக்கு விடுதலை வந்துருச்சு, எனக்கு ஏன் சுகம் கிடைக்கல, ஏசு எனக்கு சுகம் கிடைக்கணுமேனு. நான் சொன்னேன், இல்லைப்பா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்குது. நேற்றுக்கு வந்து நீ வந்து விபச்சார எண்ணங்கள்லேருந்து வெளியே வந்துடுற, மறுபடியும் அந்த இடத்துக்கு போவியா, மதுபானத்துலேருந்து விடுதலை ஆகிடுற, மறுபடியும் அந்த போகலாமா, போகக்கூடாது. போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்து அதுலேருந்து விடுதலை ஆகிட்டேன், நான் விடுதலை ஆகிட்டேன், நீ போய் மறுபடியும் போக முடியுமா? ஸோ ரெஸ்பான்சிபிளாக நீ எவ்வளோ குடிக்கணுமோ குடி, இவ்வளோ குடிச்சது தப்பு. அப்புறம் ஆண்டவர் குணப்படுத்தினார். ஸோ விடுதலையோட சுதந்திரத்தை பொறுப்பை ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு. சில பேர் நினச்சிருப்பாங்க எனக்கு வந்து விடுதலை ஆயிடுச்சு எல்லாம் சரியாக போச்சுன்னு. கிடையாது. அதனால தான் ஒரு ஆவி வெளியே போயிட்டு 7 ஆவியை கொண்டு வரதுக்கு காரணமே அதான், நம்ம பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நடைகள் இருக்குது. ஒரே ஒரு நடை ஆண்டவர் இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு நடை நடக்கக்கூடாது. என்ன நடக்கக்கூடாது, என்ன நடை நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுக்குற வசனம் சங்கீதம் அப்படிதான் ஆரம்பிக்குது. எப்படி? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும். அப்போ இது வந்து கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி இருக்குது. கான்ட்ரடிக்ட் பண்ணல. இதுல என்ன சொல்லியிருக்கு, நம்ம துன்மார்க்கர் இருந்தாக்கா அவங்களுக்கு தான் நம்ம சத்தியம் சொல்லி ஆகணும், அவங்கள நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் அவங்களோட ஹேபிட், அவங்களோட பழக்க வளத்துக்கு நம்ம பங்குள்ளவராக இருக்கக்கூடாது. அமெரிக்காவில் ராண்டி ஒயிட், பாலா ஒயிட்னு ஒரு 2 பேர் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. இந்த பாலா ஒயிட்டு அவளுடைய சரித்திரம் எப்படின்னாக்கா, சில விடுதிகளில் வந்து பெண்கள் தகாத உடை இல்லாத இருப்பாங்க, அது ஆண்கள் முன்னாடி நடனம் ஆடுவாங்க. இது ஸ்ட்ரிப் டான்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு ராண்டி ஒயிட்டு அந்த பாஸ்டரே அங்கே இடத்துக்கு போனால் என்கிட்ட கேட்காதீங்க, போயிட்டார். அவர் சத்தியம் சொல்லி அந்த பொண்ணு ரட்சிக்கப்படுது. இப்போ அந்த பாலா ஒயிட் வந்து ப்ரீச்சிங் மெஷின் சொல்றாங்க. பைபிளையும் மனப்பாடம் பண்ணி அந்த பிரசங்கம் பண்ணா சபை அதிருது. இவங்க 2 பேரும் போய் ஃப்ளாரிடாவில் போய் தி சர்ச் வித்அவுட் வால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு போவாங்க, எல்லாம் பேண்ட் எடுத்துகிட்டு போவாங்க, சத்தியம் சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற எல்லாரும் கூடுவாங்க, காஸ்பல். 100கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கே போனாங்க? எங்கே பாவம் இருக்குதோ அங்கே தான் போனாங்க. நம்ம பாவத்திலேருந்து விடுபடணும். ஆனால் அவங்க பழக்க வழக்கத்தில் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஈடுபட முடியாது. அதனால இயேசு வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்களா, ஒரு ஈஸ்ட் மாதிரி. ஈஸ்ட்னா தமிழில் என்ன?
இப்போ மாவு உப்புறதுக்கு போடுவோம்ல, என்னது அது? சோடா உப்பு இல்லை புளிச்ச மாவு அதான் ஈஸ்ட் புளிச்ச மாவு. ஏன் போடுறோம்? தயிர் உரையிறதுக்கு நம்ம போடுறோம். ஏன் போடுறோம்? பூரி நல்லா வரதுக்கு, பொங்கி வரதுக்கு என்ன பண்ணுறோம்? இதில் என்ன பியூட்டினா, அந்த மாவில் கலப்பாங்க. அந்த எந்த மாவு அது ரிசீவ் பண்ணிச்சோ அந்த மாவு உப்பும், ஆனால் அந்த ஈஸ்ட் உப்பு. அது யாராவது புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்கள் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க, ஆனால் அவங்களால நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டீங்க. அப்போ தான் நம்ம சத்தியம் சொல்லி ஆத்மாக்களை ரட்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில நடைகளை நம்ம ஒரு நடையை நடக்காமல் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நடை பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் நடக்கும் பொழுது அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, நான் பிரதர் ஜானோட நான் நடந்து போகும்பொழுது அது என்ன இண்டிகேட் பண்ணுது? அவர் என்னோட ஃப்ரெண்டு. நீங்கள் யாரோட நடந்து போனாலும் நீங்கள் அவங்கள ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம பாய்க்கிறது, நான் சாதாரணமாக சொல்லுறது உண்டு. நான் இவரோட போனேன், என் ஃப்ரெண்டு. அப்போ நடக்கிற காரியம் எதை குறிக்குது? ஃப்ரெண்ட்ஷிப் குறிக்குது. நடக்கிற காரியம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சுனாக்கா 6 பெனிஃபிட் ஆண்டவர் கொடுக்குறாராம். நீங்கள் எழுதிக்கோங்க, நீங்கள் இப்போ மெடிடேட் பண்ணுங்க. 6 காரியம். இந்த 6 காரியம் நம்ம லைஃப்பில் நடக்க 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 ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், சில பேருக்கு ஆண்டவர் சொல்லி வாக்கு தத்தம் நீங்கள் மறந்து போயிருக்கலாம். ஆண்டவரை புதுப்பித்து நீங்கள் நினையாத வேலையில் சடன்லி வில் கம் டு யூ. சடனாக சில காரியங்கள் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுவார். வாக்கிங் ரிலேஷன்ஷிப் எது இண்டிகேட் பண்ணுதா? அவருடைய சமூகத்தில் நம்ம தங்கி இருக்கிறத விரும்புகிறத அது குறிக்குதான். அவர் சமூகத்தில் தங்கி இருக்கிறது. எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இன்னும் 55 வருஷம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், இன்னும் உயிரோடு இருக்காங்க. நான் ஒவ்வொரு தடையும் நாங்கள் ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி என்ன வரேன், பிரசாத் வரேன்டா, மணி வரேன்டா அப்படின்னாக்கா எல்லாத்தையும் விட்டு வந்துடுவாங்க. எதுவும் கேள்வி கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட். நீங்க இயேசுவை தேவாதி தேவன் யார் யார் சொல்றீங்க? கர்த்தாதி கர்த்தர், பரிசுத்தர், மீட்பர் சொல்றீங்களா? ஆனா இயேசு என் நண்பர்னு சொல்றோமா நம்ம? கடைசியா இயேசு என்னோட நண்பன் எப்ப சொன்னீங்க? இதுல என்ன பியூட்டினா, அவர் நம்மளை நண்பன் சொல்றாரு, ஆனா நம்ம அவரை நண்பரை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அந்த மனப்பக்குவம் வரல. அவர் எப்பவுமே நம்ம ஏதாவது கொடுப்பாரு, நம்ம ஏதாவது வாங்கணும். ஒரு 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 யானை எட்ட 4 பேர் கொண்டு போய் 4 குருடனை கொண்டு போய் நிறுத்தினாங்களாம். அந்த காலை பார்த்துட்டு ஒரு குருடன் சொன்னா இது ஒரு பெரிய பில்லர்ன்றான். ஒரு துதிக்கையை பார்த்துட்டு அவன் சொல்ல ஒரு பாம்பு, மலைப்பாம்புன்னு சொல்றான். இந்த என்ன காதை பார்த்துட்டு பெரிய மொரம்னு சொல்றான். வாழை பார்த்துட்டு பாம்பு மாதிரி இருக்குன்னு சொல்றான். ஒரே யானை தான், இவங்க பார்வை வித்தியாசம். நீங்க தேவனை ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர்னு அவருடைய தன்மைகளை நீங்க ஆனர் பண்ணி அந்த மாதிரி ஆராதிக்கலாம். ஆனா இவர் என் நண்பர் அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் கொட்ட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க நண்பர்னு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு? நண்பருக்கு டைம் பார்ப்பீங்களா? டைம் பார்க்க மாட்டோம். நம்மளுக்கு என்ன பெரிய ப்ராப்ளம்? ஆண்டவர் சன்னிதானத்தில் உள்ள போக ஆசைப்படுறோம், ஆனா கிளாக் பார்க்குறோம், போக முடியாது. வெளிப்பிரகாரத்திலேருந்து உள்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலத்தில் போகிறதுக்கு நம்மளுக்கு டைம் வேணும். ஸோ நிறைய சபைகளில் நான் சொல்லுவேன், பரிசுத்த நம்ம வெளிப்பிரகாரத்தில் நிற்கிறோம். சில சபைகளில் உள்பிரகாரம் வராங்க. எனக்கு தெரிஞ்சு 1% சர்ச்சு கூட பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய சத்தத்தை இன்னும் கேட்கல. தேவனுடைய சத்தத்தை கேட்டால் தான் தேவ சித்தம் பண்ண முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? ரிலேஷன்ஷிப், பிரசன்ஸ். ரெண்டாவது டயலாக். நீங்க எப்ப பார்த்தாலும் நான் ஃபுல்லா நான் பேசியிருந்தா அது மோனோலாக்னு பேரு. டயலாக் எப்படி இருக்கணும்? சம்பாஷணம் என்ன? நான் பேச, நான் நிறுத்தின பிறகு நீங்க பேச, நீங்க பேசும்போது நான் நிறுத்திட்டு நீங்க பேசுறதை கேட்கறது, அதுதான் சம்பாஷணை. நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? ஆண்டவரே, முட்டி போட்டு இப்படி சமூகத்தில் வந்துட்டேன், எனக்கு இன்னும் 2 நாளில் ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்கு, எப்படியாவது தீர்த்துருங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம், வீடு வாங்கிட்டாங்க, இன்னும் குழந்தை பிறக்கல, அதையும் பார்த்துருங்க. ஸோ ஆண்டவருக்கு நம்ம ஆலோசனை கொடுத்து எப்போ எப்படி ஆசீர்வதின்னு நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். ஆண்டவர் சித்தம் என்னன்னு கேட்டு ஜெபிக்கிறோமா?
அவர் இருதயத்தில் என்ன இருக்கு, உங்க இருதயத்தில் என்னதான் இருக்கு ஆண்டவரை நம்ம கேட்கிறோமா? அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? டே என்னடா நினைக்கிற நீ? அவன் என்ன பிரசாத் என்ன பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் அவன் என்ன நினைக்கிறேன்னு தெரியும். சில காரியம் சொல்ல முடியாது, சின்ன வயசில் பண்ணது, சில பேர் பண்ணியிருப்பீங்க. அவன் நினைக்கிறது தெரியும். அப்போது அவனோட அசைவெல்லாம் தெரியும். ஸோ டயலாக், டாக்கிங், நான் பேச அவர் கேட்க, அவர் பேச நான் கேட்க. ஒரு காதலி இருந்தாக்கா அந்த பொண்ணு மாத்திரம் பேசியிருந்தா அவன் பைத்தியமாயிருவான். இல்லை இந்த பையன் மாத்திரம் பேசியிருந்தா அவன் பைத்தியமாயிருவாங்க. ஸோ அப்போது ஒருத்தர் ஒரு பேசுறது. ரெண்டாவது இன்டிமெசி, அந்யோன்யமான நெருக்கமான உறவு. அதனால தான் உன்னதமான ஒரு மரவில் இருக்கிறவன் சர்வ நிலையில் தங்குவான் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவான். அப்போ ஒரு ஆள் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுதுன்னாக்கா நீங்க எவ்வளவு க்ளோஸா இருப்பீங்க? அந்த சிறைகள் இருக்கிற உஷ்ணத்தை நீங்க உணர முடியும் இல்லையா? எப்படி ஒரு தாய் சின்ன குழந்தை அந்த குழந்தையோட உஷ்ணத்தை, அந்த குழந்தை தாயோட பாடியில் இருக்கிற வெப்பத்தை உணர முடியுமோ அந்த அளவுக்கு இன்டிமேட்டா இருக்கணுமா? அப்ப எதுலையும் நாட்டம் இருக்க முடியாது, உலக காரியங்களை நாட்டம் இருக்க முடியாது, இந்த சிற்றின்மைகளை நாட்டம் இருக்க முடியாது. சின்ன சின்ன காரியம் இன்பத்தை கொடுக்கும். சீப்போ என் தேவனோட நான் இருக்கிறதா முக்கியம். எஸ்ஏகே ஃப்ரெண்ட்ஸஸ் வருவாங்க, ஃபாதர் பெர்க்மன்ஸ் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, இன்னும் சில ஊழிக்காரர் வருவாங்க. நான் வெளியே கூப்பிட்டு போவேன். வெளியே கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, அதாவது வீட்டில் வெளியே இருக்க பிடிக்காது. ஜோசப் நான் போகலாம், நான் ஆண்டவரோட இருக்கணும். ஃபாதர் பெர்க்மன்ஸ்லாம் காரில் ஏறி உட்காந்து உடனே இப்படி தான் கைப்பிடி இருக்கும், பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு வருவார். அப்போ அவங்க உறவை துண்டிக்கிறதுக்குள்ள விரும்ப. ஏன் அவங்கள ஆண்டவர் பயன்படுத்துறாரு? நீங்கள் அவர் ரூம் போய் பாருங்களேன், அந்த ஒரு 4-5 பைபிள் வச்சுருப்பாரு, எல்லாமே மடங்கி மடங்கி இருக்கும். வார்த்தை பார்த்துட்டு அறிக்கை பண்ணி தான் பாட்டு வருது. அந்யோன்யம். 4வது ஜாயிண்ட் டெசிஷன். நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது. இப்போ இயேசு நான் பார்ட்னராக வைக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வச்சுனாக்கா நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் நீங்கள் எவ்வளோ பணத்தை கையாட முடியுமா? நீங்கள் பேக் அவங்கள என்ன பண்ண முடியுமா? எனக்கு தெரியாமல் நீங்கள் ஏதாவது டீல் பண்ண முடியுமா? லீகலாக அது என்ன பிரேக் ஆயிரும். அதனால் ஜாயிண்ட் டெசிஷன். ஆண்டவரே நீங்கள் என்ன, நான் இந்த பொண்ணை நான் ஆசைப்பட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் வம்பு. ஆசைப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவரே உம்மது சித்தம் இதில் இருக்கான்னு கேட்குறதா ஞானம். ஜாயிண்ட் டெசிஷன். இதை நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. 5வது மியூச்சுவல் டிலைட், அதாவது பரஸ்பர மகிழ்ச்சியா. தேவனுடைய பிரசனத்தில் எனக்கு சந்தோஷம். பிரதர் டி அருள்ராஜ் உயிரோடு இருந்தப்போ அவர் ஒரு பாட்டு பண்ணார், எனக்கு ஞாபகம் வருது. அவர் சொல்றாரு, தேவனுடைய பிரசனத்தில் ஆனந்தம், நித்திய ஆனந்தம், பரமானந்தம், தேவானந்தம் எல்லாம் இருக்கான், சத்தியானந்தம் எல்லாம் இருக்கான். ஸோ தேவனுடைய பிரசனத்தில் சங்கீதம் 16 நீங்கள் பார்க்கலாம், in his presence there is fullness of joy. அவருடைய சமூகத்தில் பரிபூரணம். அப்போ பரிபூரணம் இல்லாத சந்தோஷத்தையும் சாத்தான் தருவான். நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுதுனால நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல. 6வது ஷேர்டு டொமினியன், இணைந்து ஆளுகை பண்ணுது. ஷேர்டு டொமினியன். இது இந்த நடைகள் நீங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நம்ப ஆரம்பிப்பார். ஆண்டவர் ஒரு ஆளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவரோட நடக்க ஆசைப்படுவாராம். He will never use anybody before he walks with him. God always uses people only after he walks with them. இந்த சபைக்கு நீங்கள் வாரந்தோறும் வந்துட்டு இருக்கலாம். உங்களை பயன்படுத்தணும் அப்படின்ற மக்கள் இங்கே இருப்பீங்க. யாராக இருக்கீங்க? ஆண்டவர் என்னை பயன்படுத்தும், கையே மேலே வரமாட்டேங்குது. அருவாள் இருக்காங்க. அப்போ ஷேர் டொமினியன்ல வரும் பொழுது ஆண்டவர் என்ன நம்பும் பொழுது நான் நம்பத்தக்கவன். பாட்டு பாடிடலாங்க, நம்பத்தக்கவர் நீர்தானு பாட்டு பாடலாம். ஆண்டவர் என்ன நம்புறாரா? எனக்கு ட்ரம்ப் தெரியும், ட்ரம்ப்புக்கு என்ன தெரியுமா? அப்போ ஆண்டவர் என்ன நம்புறாரா? ஆண்டவர் உங்களை நம்புறாரா?
நீங்கள் அந்த நம்பிக்கைக்கு தக்க அதை நீங்கள் குவாலிஃபை ஆக பக்கத்தில் நிற்க ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைப்படுத்தி உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பார். நீங்கள் சின்னதில் உண்மையாக இருக்கும்போது பெருசில் உங்களை அற்புதம் நடத்துவார். ஒரு குட்டி சாட்சி மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கலான்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் நான் கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 99வது வயசில் நிறைவேறத்துக்கு ஆபிரகாம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான். அவன் தேவனுடைய வீட்டிலும் உத்தமனாக இருந்தான்னு பார்க்குறோம். ஆபிரகாம் தேவனுடைய நண்பனாக இருந்தான்னு பார்க்குறோம். ஆபிரகாம் நீ நண்பன், உனக்கு தெரியாமல் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் அந்த இன்டிமேசி வச்சிருந்தார். அப்போ சில பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் சில தீர்க்க தரிசனத்தை கொடுத்துருப்பார். அந்த தீர்க்க தரிசனம் நீங்கள் வார்த்தைகளை படிக்கும் பொழுது அந்த தீர்க்கம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். இல்லை யார் மூலமாவது சபையில் பாட்டு பாடும்போது ஒரு தீர்க்க தரிசனம் வந்திருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் வர்ஷிப் பண்ணும்பொழுது மேலே வந்த உடனே 2 வார்த்தை சொல்ல நினச்சேன். ஆண்டவர் மறவாத ஆண்டவர், ஆண்டவர் மாறாத ஆண்டவர். அது 2 வச்சு தான் இன்றைக்கி என்னை வர்ஷிப் பண்ணும்போதே ஆண்டவர் நான் சொல்லு என் மக்களுக்கு, மறவாத ஆண்டவர் மாறாத ஆண்டவர். ஆண்டவர் மாத்திரம் மாறுற நேச்சர் தான் நம்மளுக்கு அம்பம். சொன்னதை செய்கிறவர், செய்யறதை சொல்லுகிறவர். That's why he is called God of integrity. அவர் சொல்றது அவர் செய்யறது. அப்போ நம்ம இன்டெகிரிட்டினா என்ன? நான் பைபிளை படிக்கிறது, அது வாசிக்கிறது, அது நம்புறது, அதை நடக்கிறது, அதுதான் இன்டெகிரிட்டி. அந்த நேரத்தில் தான் நம்ம மெச்சூர்ட் ஆகுமா. எங்கள் லைஃப்பில் ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சுங்க. 1992 நான் ஃப்ளாரிடா மாநிலத்தில் ஒரு பெரிய ப்ராஃபிட்டிக் கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். இந்த மாதிரி பெரிய சர்ச்சு. பாஸ்ட் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. நேராக என்கிட்ட வந்து ஒரு ப்ராஃபஸி கொடுக்குறாரு. வர்ஷிப்பை நிறுத்திட்டு நேராக முன்னாடி வந்து நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம். இதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் சொல்லணும். எசேக்கியா பிரான்சிஸ் வந்து ஒரு ப்ராஃபஸி கொடுத்தாரு. அதில் நீங்கள் சின்னதில் உண்மையாக இருந்தால் நீங்கள் பெருசில் ஆண்டவர்களை பயன்படுத்துவார்னு அது மாத்திரம் சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு கோபம். நான் நினச்சேன் நிறைய பக்கமாக கொடுப்பாருன்னு நினச்சேன். அது மாத்திரம் சொல்லிட்டு போயிட்டார். சில சமயம் ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனம் வரும்பொழுது உங்கள் லைஃபே தேவை. அதுக்கு ஒன் வேர்ட் ஃப்ரம் காட் நீட்ஸ் யுவர் ஹோல் லைஃப். இந்த டாம் அப்படின்ற பாஸ்டர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஒரு பிரிட்ஜில் நடக்கிறத பார்க்குறேன். உன் கால் வந்து சகதியில் மக்கன் மயரில் இருக்குது. நீ எல்லாம் உதறிட்டு வர. நீ உதறிட்டு வர உன் கையில் வந்து ட்ராக்ஸ் பார்க்குறேன், இன்னொரு கையில் புக்ஸ் பார்க்குறேன். அப்புறம் என்னை கண்ணில் பார்த்துக்கிட்டே சொல்லார், சேட்டலைட் பார்க்குறேன், அதில் உன் முகத்தை பார்க்குறேன். அந்த உலகத்துக்கு அந்த பக்கம் ஒரு ஆள் இருந்து நீ என்னோட சேர்ந்து ஊழியம் பண்ண வரையா அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறாரு. இதெல்லாம் சொல்லிட்டார். நான் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் கூட ஆகலை. எனக்கு என்ன தெரியுமா, இன்னும் நல்லா பூ சுற்றுடா, நல்ல ரீல் சுற்று. நல்ல வேலை அவங்க என்ன பண்ணாங்க, ஆடியோ கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. நான் கொண்டாந்தேன். ரோசியும் நானும் 17 வருஷம் ஜெபம் பண்ணோம். அது எத்தனை வருஷம்? 17 வருஷம் ஜெபம் பண்ணோம். எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சுங்க. ஒவ்வொன்றா நிறைவேறிச்சு. ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிச்சது. ஆண்டவர் பிஸ்னஸ் கொடுத்தாரு. ஆண்டவர் நிறைய ஊழியங்களோட இணைச்சாரு. இந்த நடந்த எல்லாம் 80% ப்ராஃபஸி நிறைவேறதுக்கு காரணம் ஆண்டவர் மோகன்சி பிரதர் யூஸ் பண்ணார். புஸ்தகம் இருக்குன்னு சொன்னார்ல, அதனோட விளைவு தான் 25 வருஷம் ரிசர்ச் பண்ணி 8 வருஷமாக ஒரு புக்கு எழுதி ஆண்டவரே ஒரு எழுப்புதல் அனுப்பும், அது என்னிலே ஆரம்பின்னு ஆண்டவர் புக்கு எழுத கொடுத்தார். ஸோ அந்த புக்கு, இது மார்க்கெட்டிங் சொல்ல வரல, லார்ட் சென்ட் எ ரிவைவல் அண்ட் லெட் இட் பிகின் இன் மீ அப்படின்னு ஒரு புக் எழுத ஆரம்பித்தார். இது பிரதர் டேவிடுக்கும் உங்கள் பாஸ்டர் ஜாய்சனுக்கும் நான் கொடுக்குறேன். இது இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது. கன்னியாகுமரியில் நீங்கள் எல்லாம் படித்த மக்கள் 100% லிட்ரஸி இருங்க. தமிழ் புக்கு வேணும்னா நான் அனுப்புகிறேன். நான் பின்னாடி தமிழ் புக் இல்லை, இங்கிலீஷ் புக் இருக்குது. இது வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். அதான் உங்களுக்கு சொல்ல வரேன். உங்களுக்கு நிறைய தீர்க்க தரிசனம் நீங்கள் நீ தூங்கிட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் தான் பேசியிருக்கலாம். உங்கள் திட்டங்களை, உங்கள் எதிர்கால திட்டங்களுக்கு ஆண்டவங்களை பேசியிருக்கலாம். நீங்கள் மறந்து போயிருக்கலாம். ஆண்டவர் மறக்காத ஆண்டவர், ஆண்டவர் மாறாத ஆண்டவர், சொன்னதை செய்கிற ஆண்டவர், அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் சின்னதில் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல. எங்கள் வீட்டுக்கு ஊழிகாரன் வருவாங்க. ஒரு ஊழிகாரர் வருவார், அவர் வீடியோ எடுத்துகிட்டு வருவார்.
நான், என் ஒய்ஃப், 2 பிள்ளைங்க, நான் எல்லாரையும் கூப்பிட்டுருப்பேன், யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் 1000 பேர் இருக்கிற மாதிரி ஆராதனை நடத்தி மீட்டிங் முடிப்போம். ஃபெய்த்ஃபுல்னஸ் மீட்டிங் கூப்பிடுவோம், ஜெபம் பண்ண எல்லாரும் வரமாட்டாங்க, ஆல் நைட் ப்ரேயர் நடத்துவோம். அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிங்கனாக்கா 5000 பேர், 10000 பேர், 1,00,000 பேர், 2,00,000 மக்கள் முன்னாடி ஆண்டவர் நிற்க வச்சார். 2.25 லட்சம் மக்கள் முன்னாடி ஆண்டவர் நிற்க வச்சார். 2 வருஷத்தில் 5 கண்டங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போனார். ஆண்டவர் மறவாத ஆண்டவர், ஆண்டவர் மாறாத ஆண்டவர். ஸோ உங்கள் தீர்க்க தரிசனத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ஆபக்குக்கு 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் எழுதுங்க. எழுதி அது ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே இந்த வசனத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க, ஆண்டவரே நீங்கள் கிளைம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர் அது கூட சேர்ந்து இந்த நடைகளை, எதை நடைகளை தவிர்க்கணுமோ, எந்த நடைகளை ஆண்டவர் பிரியப்படுறாரோ நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உடன்படிக்கையை புதுப்பித்து உங்களை பெருக பண்ணுவேன். எல்லாம் கைகளை வைத்து உடன்படிக்கையை புதுப்பித்து எல்லா பகுதியிலையும் என்னை பெருக பண்ணுங்க ஆண்டவரை, பெருக பண்ணுங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? 2023 2 காரியம் சொல்றாங்க. இயர் ஆஃப் ரிடம்ஷன் அண்ட் இயர் ஆஃப் கிரேட்னஸ். மீட்பின் வருடமும் மேன்மையின் வருடமா. அல்லேலூயா சொல்லுங்க. மேன்மையின் வருடமா உங்களை மாற்றுவார். எப்போ? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா தீர்க்க தரிசனம் நீங்க மறந்து போயிருக்கலாம், இழந்ததை மீட்டெடுக்கிற வருடமா இருக்க போகுது. பணமா இருக்கலாம், உங்க ஆரோக்கியமா இருக்கலாம், உங்க கனமா இருக்கலாம், உங்க லைஃபா இருக்கலாம், உங்களுடைய தரிசனமா இருக்கலாம், உங்க ஒரு பிசினஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கலாம், இல்ல ஒரு புக் எழுதணுன்ற ஆசை இருக்கலாம். ஆண்டவர் எல்லாத்தையும் புதுப்பித்து மீட்டெடுக்க வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஆண்டவர் உங்க மத்தியில இந்த நேரம் அசைவாடி கொண்டிருக்கிற நேரம். ஆண்டவரே, எனக்கு எதுவும் என்ன ஆசைப்படுத்த வேணாம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னா இருந்தா எனக்கு போறோம். மற்ற ஜனங்களுக்கும் நம்மளுக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? தேவன் நம்மோட கூட இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் நம்மோட கூட இருக்குது. வேற எதுவும் நம்ம அசைப்பதில்லை, வேற எதுவும் அசைப்பதில்லை. எல்லாம் கைகளை வருத்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீர் நானும் ஆண்டவரே, வேற எதுவும் என்ன ஈர்க்கக்கூடாது, வேற எதுவும் என்ன சந்தோஷப்படுத்தக்கூடாது, வேற எதுவும் என்ன கவரக்கூடாது. நீரே எங்களிலே அசை. நிச்சயவதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. என் அன்பு உமக்கு மாத்திரம் தான். சொல்லிங்களா? என்னோட அன்பு உமக்கு மாத்திரம் தான் ஆண்டவரே. 2023 அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்க அன்பு உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. வேற எதுவும் கவர வேணாம், வேற எவரும் கவர வேணாம் ஆண்டவரே. இந்த அன்பு உமக்கு மாத்திரம், வேறு எதுவும் கவருவதில்லை. இந்த அன்பு உமக்கு மாத்திரம், என்னை முழுவதும் தருகிறேன். எல்லாம் கைகளை உயர்த்தி, இந்த அன்பு உமக்கு மாத்திரம், வேறு எவரும் கவருவதில்லை. இந்த அன்பு உமக்கு மாத்திரம், என்னை முழுவதும் தருகின்றேன். இந்த அன்பு உமக்கு மாத்திரம், வேறு யாரும் கவருவதில்லை. இந்த அன்பு உமக்கு மாத்திரம், என்னை முழுவதும். 2 கரங்களை உயர்த்தி, என்ற ஸ்நேகம், என்ற ஸ்நேகம் நீனக்கு மாத்திரம், வேறு யாரும் கவருகையில்லா. என்றதெல்லாம் நீனக்கு மாத்திரம், என்னை முற்றும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான வார்த்தைகளை கேட்டோம். தேவனோடு நடக்கிறது, தேவன் நம்மிடத்தில் அதுதான் முதலாவது எதிர்பார்க்கிறார். ஆமென்.
ஏனோக் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவன் காணாமல் போனானா. ஆமென். அவருடைய நினைவு அவனுடைய நினைவாயிற்று. ஆமென். என்ன ஒரு அருமையான அனுபவம். ஆமென். எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? ஆண்டவர் நம்ம கிட்ட ஒன்று செய்யணும் சொல்றது அது தாமதமா? அவர் அப்படி சொல்ல வச்சிட்டோம். நாம அவர் நினைக்கும் போதே செய்யணும்னா நம்ம எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி இருக்கணும். இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு இந்த அனுபவம், இந்த புதிய ஆண்டில் நான் இதை அனுபவிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, இதை நான் அனுபவிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, உங்களை நான் இனி வெயிட் பண்ண வைக்க கூடாது ஆண்டவரே, உங்களை நான் வெயிட் பண்ண வைக்க கூடாதப்பா. என் வாழ்க்கையில் உண்டான டிலேக்கு காரணம் நீங்க கிடையாது, நான் ஆண்டவரே. Thank you Jesus. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே உம்மோடு நடக்க விரும்புகிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஆமென். உங்க கூட நான் என் லைஃபை நிறைய டைம் யார் கூட ஸ்பெண்ட் பண்ணேன்னு கேட்டா சொல்லணும், என் இயேசுவோட கூட. நல்ல நண்பர், ஆத்தும நேசர். ஆண்டவரே, எந்த பாதையில நடக்க கூடாதோ அதுல நான் நடக்க கூடாது, எதுல நடக்கணுமோ அதுல நடக்கணும். எல்லாவற்றுக்கும் மேல அந்த மனத்தாழ்மை எங்களை விட்டு அடிபடவே கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென். ஆமென். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி அருமையான அங்களுக்காக ஆண்டிக்காக ஒரு வார்த்தை செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையான அங்களுக்காக ஆண்டிக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் கிருபையாய் சந்தித்து தெரிந்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய தாசர்கள் மூலமாய் நீர் உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தி அதை இந்த நாட்களிலே நிறைவேற்றி கொண்டு வருகிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எலியாவை பார்த்து சொன்னீரே, நீர் செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று. கர்த்தாவே, நீர் தொடர்ந்து நடத்துவீராக. என்னென்ன காரியங்கள் ஊழிய பாதையிலே குடும்பத்திலே காண வேண்டும் என்று செபித்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, அதை கண்டுமை மகிமைப்படுத்தி மகிழ என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படி செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்க. நல்ல சுகம் பலன் கிருபைகளை கொடுத்து காத்துக்கோங்க. அதிகமாய் பிரயாணம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பாதுகாவலும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பிரசன்னமும் மாறாமல் விலகாமல் இருக்க நாங்கள் சபையாய் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை சூழ்ந்து கொள்வதாக. அருமையான ஆண்டியை பலப்படுத்தி கர்த்தர் கண்மணி போல காத்துக்கோங்க. கொடுத்த பிள்ளைகளுக்காய் பேர பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இருக்கிற இடங்களிலே பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவீராகப்பா. உங்க கிருபை சூழ்ந்து கொள்வதாக. எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, அப்படியே இந்த நாள் கூடுகையில வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆன்லைன் மூலமா இணைந்திருக்கிற அருமையான ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு காரியத்தை எங்களுக்குள்ளே விதைத்திருக்கிறீர். நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்று, உமோடு நடக்கணும், உமோடு நடக்கணும், உமக்கு முன்பாக நடக்கணும், உமக்காக நடக்கணும். ஆண்டவரே, இந்த அனுபவத்திலே எங்களை புதுப்பிப்பீராக ஆண்டவரே, எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, இதிலே அப்பா ஒவ்வொருவரை உருவாக்குவீராக ஆண்டவரே. உம்மோடு நடக்கிற எவன் ஒருவனையும் நீர் கரத்தில் எடுத்து பயன்படுத்த சித்தமாயிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்யும். நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.